Hello everyone, welcome back to Banu Sami Kitchen. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா முட்டை மிளகு வறுவல் 10 நிமிஷத்துல எப்படி செய்யலான்றத பார்க்கலாங்க. இது சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு இல்ல ஏதாவது ஒரு வெரைட்டி ரைஸ்க்கு பெஸ்ட் சைட் டிஷ்னே சொல்லலாம். வாங்க இதை எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க and bell ஐகானை கிளிக் பண்ணுங்க. ஒரு பேனோ இல்லைன்னா கடாய் எடுத்துக்கங்க. இதில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சமா கருவேப்பிலை. இதில் நாம 2 வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பாருங்க, இந்த மாதிரி ஸ்லைஸா கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. ரொம்ப சாப்டா வேண்டாம். 2 பெரிய வெங்காயமா சேர்த்துக்கோங்க. இது கூடவே கொஞ்சமா உப்பு சேர்த்து வெங்காயத்தை நல்லா ஒரு பிங்க் கலர்ல வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. 2 நிமிஷம் அடுப்பு தீயை ஹைலியே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம்லாம் அப்படியே சுருங்கி ஒரு பிங்க் நிறத்துல வரணுங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இந்த அளவுக்கு வதக்கினா போதுமானதுங்க. வெங்காயம் நல்லா வதங்கின பிறகு இதுல ஒரு 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. அடுப்பு தீயை மிதமான சூட்டில் வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு நிமிஷம் இதோடைய பச்சை வாசனை எல்லாம் போற அளவுக்கு வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கியாச்சு. இதுல ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை நல்லா இந்த மாதிரி பொடிசா நறுக்கி சேர்த்துக்கோங்க. சின்ன தக்காளியா இருந்தா கூட போதுங்க. சேர்த்துட்டு நல்லா 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா குழஞ்சி வர அளவுக்கு வதக்கிக்கோங்க. நல்லா தக்காளியும் வெங்காயமும் வதங்கியாச்சு. இப்ப அடுப்பு தீயை மிதமான சூட்டுக்கு மாத்திட்டு இதுல ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் தனியாத்தூள், 1/4 டீஸ்பூன் ஜீரகத்தூள் சேர்த்துட்டு நல்லா லோ ஃப்ளேம்லயே நல்லா வதக்கிக்கோங்க. ஹை ஃப்ளேம்ல மாத்தாதீங்க, இல்லைன்னா கருகிடும். மிதமான சூட்லயே வச்சு நல்லா வதக்கிக்கோங்க. பாருங்க, நல்லா வதக்கியாச்சு. இதுல ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அடுப்பு தீய மிதமான சூட்டுல வச்சு இதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. அந்த மசாலாலாம் ஒரு 2 நிமிஷம் மிதமான சூட்லயே வேகட்டும். பாருங்க, அதோடைய தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாயிட்டே வருது. இந்த சமயத்துல இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு தூளை சேர்த்துக்கோங்க. இது மிளகு வறுவல்ன்றதுனால நமக்கு மிளகு காரம் தாங்க ஜாஸ்தியா இருக்கணும். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. இதுல கொஞ்சமா இந்த அளவுக்கு தண்ணி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்ப நாம இதுல முட்டையை உடைச்சு ஊத்தலாம். நான் இதுல 6லேருந்து 7 முட்டை சேர்க்க போறேங்க. உங்களுக்கு 4 முட்டை வேணும்னா நீங்க 4 கூட சேர்த்துக்கோங்க. 6 கரெக்டான நம்பர். இந்த மசாலாக்கு ஏத்த மாதிரி இருக்கும். அதுக்கு ஜாஸ்தியா சேர்த்தீங்கன்னா மசாலா கம்மியாயிடும். நான் இதுல 6 முட்டை சேர்த்திருக்கேங்க. சேர்த்துட்டு இதை மூடிய போட்டு லோ ஃப்ளேம்லயே ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சிருங்க. லோ ஃப்ளேம்லயே இருக்கட்டும்ங்க. ஹை ஃப்ளேம்ல மாத்தாதீங்க. லோ ஃப்ளேம்ல 5 நிமிஷம் வச்சிருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, முட்டைலாம் மேல அழகா வெந்திருக்கு. இப்போ நம்ம இதை திருப்பி போட்டுக்கலாம். ஸ்லோவா இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. முட்டைலாம் நல்லா வெந்துடுச்சு பாருங்க. மூடியை போட்டு ஒரு 2 நிமிஷம் லோ ஃப்ளேம்லயே வச்சிருங்க. 2 நிமிஷத்துக்கு அப்புறம் நம்ம ஓபன் பண்ணி பார்ப்போம். பாருங்க, எண்ணெய்லாம் அழகா சைட்ல மிதந்து வந்துட்டு இருக்கு. முட்டையும் நல்லா வெந்துடுச்சுங்க. இப்போ நாம இதை நம்ம தேவைக்கேற்ப நம்ம கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமா சின்ன சின்ன பீஸா நீங்க கட் பண்ணிக்கோங்க. நீங்க எப்படி சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ, ஒரு முட்டையை 2ஆ கட் பண்ணணும்னாலும் கட் பண்ணிக்கோங்க. உங்க இஷ்டம் படிதான் இது. சின்ன சின்னதா இந்த மாதிரி கட் பண்ணி 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. 1 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அந்த தண்ணி எல்லாம் வத்திடும். நமக்கு சூப்பரா முட்டை மிளகு வறுவல் ரெடி ஆயிடுச்சுங்க. அவ்வளவுதாங்க. இதுல கடைசியா நம்ம நறுக்கின கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கலாம். இந்த முட்டை மிளகு வறுவல் உங்களுக்கு சாம்பார் சாதத்துக்கு, ரச சாதத்துக்கு, இல்ல சட்டுன்னு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ்க்கோ இல்ல ஆஃபீஸ் போறவங்களுக்கு லஞ்ச் பாக்ஸுக்கோ நீங்க செஞ்சு கொடுக்கலாம்.
10 நிமிஷத்திலே இது ஈஸியா செஞ்சு முடிச்சிடலாங்க. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் பானு சமி கிச்சனை மறக்காம சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். Thank you for watching.